ஹை ஃபோக்ஸ், பேக் டு வீடியோ. இந்த வீடியோல நம்ம வந்து நியூ டாபிக், அதாவது ஏஐ நியூஸ் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். யா இப்போ நம்ம வந்து ஏஐனா என்ன, அதை பத்தி நிறைய வீடியோ இப்போ நிறைய யூடியூப்ல இருக்கு, எல்லாம் பார்த்துப்பீங்க. இப்போ வந்து அப்டேட்டட் ஏஐ வந்து என்னது அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டா, அந்த டாபிக்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு நியூஸ் மாதிரி லைக் கரண்ட் அஃபேர்ஸ் லைக். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஏஐ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஐ வந்து பிகேம் அ ஸ்மார்ட்டர் அண்ட் மோர் யூஸ்ஃபுல் டெய்லி லைஃப். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஏஐனா யூஸ் பண்ணியிருப்போம். எதனா கொஷின்ஸோ, எதுல எதனா நம்ம ஆன்சர்ஸோ, இல்ல நம்மளுக்கு வந்து தேவையான கொஷின்ஸ், அதாவது சம்மரீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் டே பை டேல வந்து எதனா ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்கல்ல. லைக் இந்த சம்மரி எழுதிட்டு வாங்க, இந்த எஸ்ஸே எழுதிட்டு வாங்க, இல்ல இந்த டாபிக் பத்தி நீங்க வந்து ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு வாங்க. அது மாரி சொல்லலாம். அது வந்து நம்ம வந்து ChatGPTல கேட்போம். இல்லன்னா வந்து ஜெமினி, வாட்டெவர் அது மாரி கேட்ட உடனே குடுக்கும். இல்ல நம்ம வந்து ஒரு கோடிங் கொஸ்டின் கேட்போம். அதுக்கு ஆன்சர் குடுக்கும். அப்படி இல்லன்னா வந்து இந்த கோடிங்ல வந்து எந்த டைப்ஸ் ஆஃப் கோடு இருக்கு. ஆனா எரர் வருது. இது வந்து எப்படி எப்படி கிளியர் பண்றது? இது எதனால எரர் வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு. அது மாரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இப்போ மோர் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. மெனி கம்பெனிஸ் நவ் ஆடிங் ஏஐ தட் கேன் டூ டாஸ்க் ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டன்ட் ஆஃப் ஜஸ்ட் ஆன்சரிங் கொஷின்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ நீங்க வந்து விஎஸ் கோட்ல பார்த்திருப்பீங்க. விஎஸ் கோட்ல இப்போ வந்து ஏஐ பில்ட் பண்ணிட்டாங்க. எப்பயோ பில்ட் பண்ணிட்டாங்க. லைக் ஒரு போன வருஷம் பில்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து நீ என்ன கோட் டைப் பண்றேன்னு சொல்லிட்டு, நீ ஜஸ்ட் வந்து ஒரு எஸ்ஸோ இல்ல வாட்டெவர் இட் இஸ், எதனா ஒரு கோட் டைப் பண்ணா போதும். ஆனா அதுவே வந்து டிராப் டவுன் மாரி கீய காட்டும். இந்த கோடா, இந்த கோடா, இந்த கோடா. சப்போஸ் நீங்க எதனா ஒரு எரர் ஆச்சுங்கன்னா, அந்த அந்த கீய வந்து எரர் பக்கத்துல ஏஐ மாடல்ல அத நீ கிளிக் பண்ணீங்கன்னா, அத வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 2.5 ஆர் 3 வாட்டெவர் இட் இஸ். நெறைய ஏஐ இருக்கனால, நெறைய டைப்ஸ் ஆஃப் அப்டேட் இருக்கு. இப்போ வந்து டீப் சர்ச், இல்லன்னா ஸ்மார்ட் சர்ச், அதுக்கப்புறம் வந்து இமேஜ் கிரியேட் பண்றது, அது மாரி வாட்டெவர் இட் இஸ். இது மாரி தான் வந்து இப்ப இந்த லிங்க் குடுத்துருக்காங்க. எ ஸ்மார்ட்டர், மோர் ப்ரோஆக்டிவ் ஆண்ட்ராய்டு வித் ஜெமினி இன்டெலிஜென்ஸ். அதாவது இப்போ ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் தானே. அவங்க வந்து இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டரா யூஸ் பண்ணிட்டாங்க. லைக் வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவை, ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணா போதும். அதே வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க காட்டுது. டூர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதனா டைப் பண்ணாலும், லொகேஷனாலும் ஃபைண்ட் த பார்க்கிங் ஸ்பாட்ஸ் அண்ட் தென் வாட் எவர் இட் இஸ். அது நியரா எது வருதுன்னு சொல்லிட்டு இப்போ மேப்ல கூட எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ட் தென் சிங்கிள் டேப் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் நேமோ வாட் எவர் இட் இஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். அண்ட் தென் நீங்க வந்து ஸ்பீக்கிங் லைக் உங்களால ஒரு பஞ்ச் ஆஃப் கோட்ஸ் வந்து உங்களால டைப் பண்ண முடியல. ஜஸ்ட் நீங்க வாய்ஸ் இது குடுத்துட்டு நீங்க வந்து அத ஸ்பீச் பண்ணிட்டு, அதே வந்து நீங்க டெக்ஸ்ட்டா இது பண்ணிக்கலாம். இது மாரி பண்றனால. இது மாரி இது WhatsAppல இருக்கு. இது மாரி நெறைய கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. லைக் நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து ரொம்ப ஆ வந்து நம்ம கொஸ்டின் கேட்கிற ஆன்சர் ஒண்டி குடுக்குற பதிலா, ஆட்டோமேட்டிக்கா அதே வந்து டெப்ளாய் பண்றது கூட இப்போ வந்துருச்சு மோஸ்ட்லி. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்சர் எப்படி ஒரு ப்ராஜெக்ட்ட உருவாக்குறது, எல்லாம் ஏ டூ இசட் அதே பண்ணுது மொத்தமே. செகண்ட் அப்டேட்னா பார்த்தீங்கன்னா, Google Gemini AI வந்து 18 நியூ ஃபீச்சர்ஸ் ஆண்ட்ராய்ட் அண்ட் குரோம். Google announced more Gemini integrations to help user performance task more easily on phone and computers. லைக் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து நெறைய இப்போ கூகுள் வந்து நெறைய அப்டேட் குடுத்துருக்காங்க. ஆ பனானான்னு சொல்லிட்டு சம்திங் அந்த ஏஐ இருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆட்டோமேட்டிக்கா அதே பண்ணுது. வாட் எவர் இட் இஸ். இங்க இமேஜ் குடுத்துருக்காங்க பாருங்க. லைக் எது எது நம்ம கேட்கிறோமோ அத தான் அப்படியே பண்ணுது. அண்ட் தென் தேர்ட் அப்டேட் என்னன்னா, ஏஐ ஃபார் கோடிங். இதான் இப்போ நம்ம மெயின் அப்டேட். ஏஐ ஃபார் கோடிங் ஸ்டடீஸ் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் இஸ் இம்ப்ரூவிங் குயிக்லி. நியூ ஏஐ மாடல் பிகேம் பெட்டர் வித் ரைட்டிங் கோட், சால்விங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹெல்பிங் ப்ரொடக்டிவிட்டி டாஸ்க். லைக் அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு பேப்பர. என்ன சொல்றாங்கன்னா, "எ மெட்டா அனலைஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ ஆன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் லேர்னிங் இன் ப்ரோகிராம்ஸ்." இத வந்து பார்த்தீங்கன்னா, இது குடுத்துருக்காங்க. லைக் எவ்வளோலாம் இது யூஸ் பண்ணியிருக்காங்க இதுன்னு சொல்லிட்டுன்ட்டு. பட் இந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாஹ்! ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் இத வந்து கிரியேட் பண்றாங்க. எப்படி ஒரு கோட வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்போ யோசிக்கிறத அத வந்து நம்ம டிராப் டவுனா காட்டுது. அது மாரி நெறைய ஏ டூ இசட் இங்க குடுத்துருக்காங்க. லைக் அண்ட் தென் 4த் அப்டேட் வந்து வாட் எவர் இஸ் மீன்ஸ் யாஹ்! 4த் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி அண்ட்
topic because governments and complaints we discussing how regulate advanced AI safety. அதாவது நம்ம போன ஷார்ட்ஸ்ல வீடியோல போட்டிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆந்த்ரோபி நியூ டூல் விட்டனால வந்து பேங்கிங் செக்டருக்கே ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பாப் அண்ட் கோ ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபி டு லான்ச் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் அண்ட் தென் நிறைய ஏ டு Z வந்து பேங்கிங்கில் வந்து ரொம்ப செக்யூர்ட் அண்ட் மோஸ்ட் செக்யூர்டாக பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அதில் பக் இருந்தால் அது எப்படி ஏஐ வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறது. இது மாதிரிலாம் வந்து நிறைய ஏஐ டாபிக்ஸ்லாம் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கோட்லாம் ரொம்ப அட்வான்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ புது புது டெக்னிக்லாம் நிறைய அட்டாக்கிங் இதெல்லாம் வருது இல்லை, லைக் ஹேக்கிங் வாட் எவர் இட் இஸ். பழைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மேனுவலாக பண்ணுறாங்க, நாலேஜ் பேஸ்ட் அந்த வந்து இப்படிலாம். ஆனால் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஏஐ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. ஏஐ வந்து எப்படிலாம் அட்டாக் பண்ணுது, அது எப்படிலாம் கோட் கொடுக்கறது, எப்படி வல்னரபிலிட்டி பக் கொடுக்கறது. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா கம்பெனி என்னன்னா ஏஐ வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆர்கனைசேஷன்ஸ். மீதியெல்லாம் வந்து அவங்க ஓன் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. லைக் ஒரு பேட் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த கிராக் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து கொடுக்காது. பிகாஸ் ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து அவங்க கோடர் வந்து டெவலப் பண்ணுற அந்த ஏஐ லைக் வாட் எவர் இட் இஸ் அல்காரிதம் டெவலப் பண்ணுறத பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இது மாதிரிலாம் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த ஹேக்கர்ஸ்க்கோ இல்லைன்னா வந்து இப்போ அந்த ஹேக்கிங்க்கு ட்ரிகர் ஆகிருக்கவங்களுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக போய்டும், டேஞ்சரஸாக போயிடும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த கோட்ஸ்லாம் கிடச்சிச்சுன்னா பேங்கிங் செக்டர், அது பர்சனல் டேட்டா வாட் எவர் இட் இஸ், ஹாஸ்பிட்டாலிட்டிஸ், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கிடச்சிச்சுன்னா லீக் ஆகிடுச்சுன்னா அது பெரிய ரொம்ப இதுவாகும், ரெவல்யூஷனே தொடரும். இது மாதிரிலாம் டேட்டா வந்து லீக் ஆகிடுச்சுன்னா ஒரு பர்சனோட மெயினே பர்சனலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டா தான். இப்போ ஒரு பர்சன் ஐடென்டிஃபை பண்ணனா அவனோட டேட்டா வச்சு தான் அந்த ஐடென்டிஃபை பண்ணும். அதுவே லீக் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட்ஸ்லாம் சொல்றாங்கன்னா ஏஐ வந்து வந்திருக்கு, அதை வந்து எப்படி ரெகுலேட் பண்றது, அது நம்மளுக்கு எப்படி ரெகுலேட்டாக மாத்திக்கிறது. இப்போ ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ரெகுலேட்டர் ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து கோட்லாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாது இந்த கண்ட்ரிக்கு, அது மாதிரி சொல்லிட்டு நிறைய ரெகுலேஷன் இருக்கு. அதெல்லாம் இப்போ வந்து அப்கமிங்ஸ் டேஸ்ல இல்லை அப்கமிங்ஸ்ல வந்து அதை வந்து மாத்துவாங்க மேபி. யா, ஏன்னா வந்து இப்போ நிறைய இந்தியாலயே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் வந்து ஏஐ வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஏஐ மாடல்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் ஹாஸ்பிட்டாலிட்டி, அண்ட் தென் நெக்ஸ்ட் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் ஆர் வாட் எவர் இட் ஸ்டார்ட் அப்ஸ், எல்லாம் எவ்ரிபடி எல்லாருமே இப்போ ஸ்கூல், காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ல கூட வந்து ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மோஸ்ட்லி. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஏஐ ஜென்ரேஷன் தான் போக போறோம். அதனால வந்து ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேஷன்ல. அதான் guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் guys, உங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.